ஹலோ மக்களே, அப்போ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு பையனை தான் பார்க்க போகிறோம். வேற யாரும் கிடையாது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு சிவகரி அப்படின்னு ஒரு பையன் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டோரியெல்லாம் போட்டிருந்தீங்க, நிறைய வீடியோ எல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம். அவனை அப்போ என்னென்னா ஒரு வாரத்தில் அவனுக்கு சர்ஜரி இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் சென்னைக்கு கிளம்பியாவ. அப்போது நேற்றைக்கு கால் பண்ணி ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி உங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். நமக்கு அவன் கேட்ட இருந்து சரி ஆசைப்படியானே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனை பார்க்க தான் நான் போகிறேன். போகிறதுல ஏதாவது ஃப்ரூட்ஸு ஏதாவது வாங்கிட்டு போயது போல இருக்கும். அப்போது வாங்க இந்த வீடியோவில் நீங்கள் அவனை பார்ப்பியா. மகளே, அப்போ நம்ம ஒரு பழக்கடைக்கு வந்திருக்கோம். பழக்கடை வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா புள்ள 4 வருஷம் என்னோட சேர்ந்து படித்தான். கேட்டாலாம் 1ஆம் நம்பர் படிப்பாளி. என்ன அவன் அக்கௌண்டன்சி குரூப்பு, நான் மேக்ஸ் பயாலஜி குரூப்பு. தலைவருக்கு 10ல் 499 மார்க்கு, 1 மார்க்கு குறவு. காரணம் என்னென்னு கேட்டது என்ன கொஞ்சம் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஒரு குறை இருக்கணும்னு என்ன, அதுக்கு தான் அந்த 1 மார்க்கை குறை விட்டாங்க. சரி மாப்பிள்ள, எனக்கு ஒரு 1 கிலோ மாதுளை எடு. 1 கிலோ மாதுளை. தம்பிக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் எனக்கு தெரியாது. சாதாரணமாக ஒரு ஆளை பார்க்க போனால் எப்படி போவோம், ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சு எல்லாம் வேண்டும். பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால 1 கிலோ மாதுளையும் 1 கிலோ ஆப்பிளும் வாங்கிட்டு போகலான்ட்ருக்கேன். இது யாதா ஆப்பிள்? வெளியூர் ஆப்பிளா? பேசு, அல்லைங்க தலை குளிப்பையன் இஞ்சோடி போகும்போதெல்லாம் போனால் போகட்டும் போடான்னு கை காட்டியப்ப வீடியோ சொன்ன கொஞ்சம் கம்முன்னு இருக்கேன். இது இந்தியன் ஆப்பிள், இது வெளியூர் ஆப்பிள். சரி, ஓகே. இப்போ வாங்கியாச்சு. ஆப்பிளும் மாதுளை பழமும் வாங்கியிருக்கோம். அப்போ என்ன பிள்ளைய கடை எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா மார்த்தாண்டத்தில் நம்ம புதிய எஸ்பிஐ பேங்க் பக்கத்தில் தான் இருக்குது. யாராக இருந்தாலும் வாங்க, ஏன்னா பேரை செஞ்சீங்கன்னா ஒரு 10 ரூபா கம்மி பண்ணுவாங்க. நான் பண்ணுவேன். சரி மகளே, இப்போ நான் சின்ன பையன் இவன் தான் கேட்டியாளா, பேர் சிவகரி. என்னோட ஃபோனில் பேசும்போது அண்ணா நான் அப்பு பேசின்னு சொல்லியிருந்தேன். முன்னாடி ஒரு எத்தனை இருக்கும், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடின்றீங்க சுபாஷ் வீடியோ காலில் பேசும்போது என்ன சொல்லி அண்ணா என்னை பார்க்க வரியோளா அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். நான் சொன்னேன் தம்பி வரலாம் அப்படின்னா அந்த டைமு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டி போகிறது போல இருந்து அதுக்கு முன்னாடி பார்க்க வரியோளான்னு கேட்டிருந்தேன். என்கிட்ட கண்டிப்பாக வரலான்னு சொன்னேன். திரும்ப இப்போ ஒரு 3 மாதம் கழிஞ்சது ஒரு திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோன் வந்தாக்கில் ஆனால் பார்க்க வருவேன்னு சொன்னியா, வரவே இல்லை அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் ஏன்னா ஆள் பிடிக்கிட்டல யாராக இருக்குமோ அப்படின்னு. திரும்ப தான் சொன்னால் நான் சுபாஷோட வீடியோ காலில் பேசியிருந்தேன், நான் அப்பு நான் தான் அப்படின்னு. உண்மையான பேர் சிவகரி பையனுக்கு. ஹாய் சொல்லு. எத்தனாவது ஸ்டாண்டர்டு படிக்க? 7th ஸ்டாண்டர்டு படிக்கான். தலைவருக்கு 29ஆம் தேதி பர்த்டே கேட்டீங்களா. ஏன்னா இன்னைக்கு அவன் சென்னைக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டி போகிறான். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும் ரொம்ப ஆசையாக. வீட்டில் பயங்கர வாரி இப்போ சட்டம் பியாக்கும், இப்போ கொஞ்சம் காமா நிற்கணும் உண்டு. சரி, எப்படி ஹாப்பியா? எங்கள் வீடியோலாம் பார்ப்பியா? கேமராமேன் வேற யாரும் இல்லை, தோமஸ் ஆகும். அவரை பார்த்த உடனே கமுக்கு மரத்தில் யாருனா நான் வந்தா நான் கேட்டேன். என்கிட்ட வேற ஏதாவது கேட்கணுமா? வீடியோவில் யார் நல்லா பிடிக்கும்? நான் வந்ததுனால என்ன சொல்லியேன், சுபாஷ் என்னை ரொம்ப பிடிக்குமா. பார்த்து பிள்ளாத அவனுக்கு ஆசை தீரான்னு சொல்லியாக்கி இன்னைக்கு காலம் வீடியோ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்தது. அப்போ பையனுக்கு வேண்டி எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு நல்லபடியாட்டு ஸ்கூல்லலாம் படிக்கணும். சரியா? ரொம்ப பயம் அங்கே ஹாஸ்பிட்டல் போக்கு. அதான் அவன் அம்மாட்டாமா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் நிற்கும் அப்படின்னு ஜாலியாக இருக்கேன். நான் தலைவருக்கு ஹாஸ்பிட்டல் போக்கு பயங்கர பேடி. நீ அழக்கூடாது. சரியா? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எங்களையெல்லாம் மறுபடியும் வந்து பார்க்கணும். சென்னையில் 28ஆம் தேதி ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவனுக்கு அவங்க ஃபேமிலி சரௌண்டில் கொஞ்சம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி ஓரளவுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபண்டு தேவைப்படுது. ஸ்க்ரீனில் ஒரு QR கோடும் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறோம், அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே. உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை கொடுங்க. அவனை முகத்தில் மறுபடியும் நம்ம சிரிப்பை பார்க்கணும், நம்ம கூட சேர்ந்து அவன் மறுபடியும் வீடியோ பண்ணணும். ஓகே, டாடா. மகளே, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவனுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்து அவனுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதுனால சர்ஜரியை மாற்றி வச்சுருக்காங்க. இன்னும் 1 வாரத்தில் சர்ஜரி இருக்கும். இந்த வீடியோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.